நீங்க? நான் பாண்டியோட அம்மா. பாண்டியோட அம்மா. உங்க பேரு? பிரியா. பிரியா. சரி, இப்போ உங்க பையன் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 1 இயர் வீட்டுக்கு வரல. 3 நாள் எங்க இருந்துட்டு 3ஆம் நாள் தான் என் வீட்டுக்கு வந்தாங்க. சரி, 3 நாள் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் சேர்த்துக்கல. நான் வீட்டுல 2 ஹவர் வீட்டை உள்ள சேர்த்து நான் கேளுங்க. நான் வீட்டை கதவு சாத்தி உள்ள போயிட்டேன். எவன் வீட்டுக்கு வந்து நீ எவன் அப்பனா ஆவ, அவன் பொண்டாட்டி நீ எப்படி புருஷன் ஆவ, என் வீட்டுக்கு தேவல, எனக்கு புள்ளியே தேவல. 6 வருஷம் நான் கழிச்சு இந்த லைன்ல தான் பார்த்தனோ. உன்னை நான் எப்படிலாம் கனவு கண்டேன், எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஏன்டா என் தாக்கா அறுத்துட்டு சொல்லிட்டு அழ வந்துச்சு. அழுத நான் அழுதுட்டு சரி சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன் மேடம். கம்முன்னு பண்ணி எங்கள் ஃபோன் வச்சுருந்தாங்க. ஃபோன் வச்சுருந்தா சொன்னேன், ஃபோன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஃபோன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு. ஃபோன் 4 நேரத்துக்கு ஃபோன் ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ணோடனே அவங்க அண்ணன் யாரோ பாண்டியன் ஃபோன் பண்ணோடனே எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து பேசினாரு. அவ்வளோ வந்தாங்க. ஆனால் நான் அவங்க அண்ணன் பேசுகிறேன் சொன்னாங்க. சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் டீசெண்டாக தான் பேசணும். இது மாதிரி குழந்தையோட கூட்டின்னு எங்கள் தங்கச்சிங்க வந்துச்சிங்க, என் தங்கச்சி வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், உன் தங்கச்சி இங்கே தான் மடிப்பாத்தில் தான் இருக்குது, உன் குழந்தைய உன் தங்கச்சி நீங்கள் எப்போ வேணாலும் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசியிருந்தோம். சொல்கிறோம் எதுக்கு அவங்க பொண்ணு நமக்கு எதுக்கு, அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் வந்தால் குட்டி அடிச்சிட, நம்ம வீட்டுக்கு தேவலை அப்படின்னு. தேவலை சொன்னே இவங்க அண்ணன் பாரதி இருக்கான் பாரு, ஏய் நான் உன்னை தூக்கிடுவேன், உன்னை கீச்சிடுவேன், உன் குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன் ஃபோன்லேயே இவங்க அண்ணன். அப்போ அவங்க பாண்டி என்ன சொன்னார், ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன், நான் தானே பேசிக்கிறேன், நீ எதுக்கிட்ட பேசுகிற சொல்லிட்டு ஃபோனில் பேசியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஏங்க அவங்க அசிங்கமாக பேசுகிறான், நீ அவங்ககிட்ட பேசாதீங்க. இல்லைம்மா, இப்போ உங்க முடிவு என்னம்மா? ஏன் முடியும், அவ வாழ்க்கை அவ கையில் மேடம். பாண்டியன் கூட தான் இருக்க போறேன், அவங்க அம்மாவோட சம்மதம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் கூட இவங்க இருந்துட்டாங்கன்னா இவன் தொல்லை தாங்க முடியாது. தினமா குடிச்சிட்டு 1000 வாட்டி மிஸ்டிகால் போன் பண்றான் மேடம். மிஸ்டிகால் தான். நீ வாயை மூடு, மிஸ்டிகால் தான். உனக்கு 1000 பார்க்கல ஒண்ணு என்ன கேட்டுங்க மேடம். போய் சொல்ற வெளியில 10 பேர் நிக்க வச்சிராங்க மேடம். சொல்ற பார்த்தா அவன் கேக்குறானே, எங்க வீட்டுக்கு உன் பொண்டாட்டி ஃப்ரெஷ்ஷா வந்துச்சா, அவளே உன் ஆத்தா உன் பொண்டாட்டி உனக்கு ஃப்ரெஷ்ஷா, இவன் பொண்டாட்டி உனக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சு நிறுத்த வேண்டியதானே. பாருங்க பேச்சு எப்படி பேசுறாங்க பாருங்க. நான் பேசுறேன் நல்லா கேட்டுக்கா. நீ பேசுற ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குது. எடுத்து அது காட்டு, மேர்த்து கட்ட காட்டு. நான் சொல்லல, ஒரு குடும்ப பொம்பளை நீங்க பேசவே மாட்டீங்க. நீ குடும்ப ஆம்பளை மாதிரி பேசுறீங்க. பாத்துங்க ஆம்பளை பொண்டாட்டி வேணா அழகா கூட்டிட்டு போ, நான் உன்னை வாணா. உன் பொண்டாட்டி நாங்க தடுக்கிறது நான் யாரு? உன் பொண்டாட்டி வேணா பேசி நீ குடும்பம் பண்ணு, உன் பொண்டாட்டியோ நீ சேர்ந்து வாத்தி எங்களுக்கு சந்தோஷம். என் புள்ளிக்கு நாங்க வேற கல்யாணம் பண்ணிப்போம். உன் பொண்டாட்டி தாராளமா கூட்டிட்டு போ. நான் வேணாலாம் சொல்லல. உன் பொண்டாட்டிக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணோம்? சரி கொஞ்சம் அமைதியா இருங்க பாண்டியன். உங்க அம்மா சொல்றாங்க இந்த கல்யாணத்தை அவங்க கல்யாணம்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உங்க முடிவு என்ன? நான் பண்ண தப்பு தான் என்னங்க, நான் பண்ண தப்பு தான் மேடம். அவங்க என் கூட இப்படி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கு. இல்லாட்டி தைரியம் இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்க. யார வச்சு கூட்டினாங்க தெகிரிங்குது இல்ல, டேரக்டா பேச மேடத்து கிட்ட பூனை மாதிரி இருக்கற. அவங்க விருப்பம் மேடம். என் கூட வந்தாலும் வாழ்க்கை ரெடி மேடம், வரனாலும் ரெடி மேடம். என்னங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்தா அது நம்பியே தானே வந்திருக்கு. ஆமாங்க மேடம், நான் ஏத்துக்கிறேன் மேடம். பாண்டியன் மேடம், உங்களுக்கு தைரியமே இல்லப்பா. கூட்டு வரமா என்ன தைரியல கூட்டு வந்தேனே நீ? தைரியம் பேச அவங்க கிட்ட, நான் கொலை பண்ணிட்டு வந்துட்டா இல்லல்ல. அவங்க வரத இருந்தா நான் குடும்ப வச்சு நடத்துறேன் மேடம். என்னங்க அந்த பொண்ணை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? ஊரு கோசம் பயப்படுறேன் மேடம். யாரு கோசம்? ஊரு கோசம் மேடம். அப்ப எந்த தைரியத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க? தெரியும்ல இந்த பிரச்சனைகள் வரும்னு தெரியும்ல. ஆமா மேடம். அப்ப எதுக்காக அந்த பொண்ணு கேட்டப்போ அந்த நம்பிக்கையை கொடுத்து சரி நீ என் கூட கிளம்பி வான்னு எதுக்காக அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தீங்க? நான் வச்சு குடும்பம் நடத்துறேன், ஒழுங்கா பாத்துப்பேன். அவனை மாரிலாம் இவ்வளவு பயப்படுறீங்க? அவனை மாதிரிலாம் அடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். யாரு நீயா? குடிக்க மாட்டேன், எந்த சித்திரம் சந்தையெல்லாம் பட மாட்டேன், ஒழுங்கா நான் வச்சு குடும்பம் நடத்த சொல்லிட்டு இட்டுன்னு வந்தேன் மேடம். ஒரு பொண்ணு நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்ப இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு மேல உங்க வாய்ஸ் இருந்திருக்கணும். ஆனா பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. கேட்டா அவர் டார்ச்சர் தான் என்ன பயமா இருக்கு, இந்த பொண்ணு இல்ல அவங்க இல்ல. மேடம் அது மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க மேடம். இவங்க 2 மாசம் நல்லா இருந்தாங்க மேடம். நல்லா இருந்து இவங்க அம்மா இவங்க அப்பா இவங்க அண்ணன் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு நீ நான் உன் கொட்டுறேன் உன்கிட்ட சொல்லிடுறேன் மேடம் சொல்றேன். இப்ப நான் ஆச்சனாவனா நீ வாயை மூடி. இது வரைக்கும் ஒரு இவங்க மேல கை போட்டுது, இவங்க மேல கை போட்டுது. பாருங்க பாண்டியன், இவங்க இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து செஞ்சாங்கன்னு நீங்க என்ன செய்வீங்க? என்னதான் செய்வீங்க? விட்டு வேடிக்கை பார்த்து நிற்பியா? எப்படிமா பாண்டியன் நம்பிட்டு நீங்க வரீங்க? அப்ப பேசுற தைரியம் இப்ப இல்ல மேடம். அவர்கிட்ட தைரியமா கூட்டு வந்தல நைட் என்ன இப்ப பேசாத தைரியம். ஏமா உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட அவருக்கு இல்லையே? நான் வச்சு குடும்பத்தை என்னால் தைரியம் எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்ணுறது முடியும் மேடம். அம்மா உங்க பையன் முடிவு எடுத்துட்டாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? அவன் குடும்பம் பண்றேன்டா வச்சுக்கிட்டோம். இவங்க 2 பேரும் உங்க வீட்டுல சேர்த்துப்பீங்களா?
நான் சேர்த்துக்க மாட்டேன். அவங்க எங்கன்னா வீடு வாடகை பார்த்து எங்கன்னா இருந்துக்கிட்டேன் மேடம். இது பாருங்கம்மா, இப்போ நீங்க ரொம்ப தைரியமா சொன்னீங்க அவங்க அம்மா பேசி நான் அவங்க ஓகே பண்ண சொல்லுவேன்னு சொல்லி. மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. சரி, நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நான் எல்லார்ட்டையும் பேசி நான் முடிச்சிடும், அதெல்லாம் முடியாதும்மா. அவ்வளோ ஈஸி இல்ல. சட்டப்படி டைவர்ஸ் வாங்க முடியுமா? நான் வாங்கிக்கிறேன் மேடம்.